வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். ஒரு 2 நாளாக காணொலியில் எதுவுமே போடவில்லை. வேலை பளு வேறு சில காரணங்களால் அங்கெங்கும் அலைய வேண்டிய ஒரு சூழல் இருந்ததினால் எந்த காணொலியும் போட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. நம்ம இலங்கை அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய களம். இந்த நாடாளுமன்றத்தில் இப்பொழுது நடந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அது ஒரு பரபரப்பான செய்தியாக மாறி இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது இலங்கையிலே அந்த செங்கோலுக்கு என்று ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த செங்கோலை பறிப்பதற்கான முயற்சிகளை 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள் என்றும் இதனால் அமளி ஏற்பட்டதின் காரணமாக 10 நிமிடங்கள் அவை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அதன் பின்பு மீண்டும் ஒரு 20 நிமிடங்கள் அவை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் அவை தொடங்கப்பட்டது என்கின்ற செய்திகள் பேசப்படுகின்றன. உண்மையிலே இலங்கை அந்த நாடாளுமன்றத்தில் என்ன நடந்திருக்கிறது, என்ன விவாதத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் உருவானது, இதை குறித்து தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். எனவே கடைசி வரை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களை அடைவதற்கான ஒரு களமாக அது அமையும். இலங்கை நாடாளுமன்றத்தில் தற்பொழுது நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த நாடாளுமன்ற கூட்டம் ஒருபுறம் நடைபெறுகின்ற அதே வேளையில் இலங்கையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஒன்று பொருளாதார ரீதியாக இலங்கை சற்று சரிவை நோக்கி சந்தித்திருக்கக்கூடிய காரணத்தினால் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை கவருவதற்கான ஒரு களத்தை நோக்கி இலங்கை நகர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் ETA என்கின்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் விசா வழங்காமல் அவர்கள் இலங்கைக்குள் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்வதற்கான ஒரு களமாக ஒரு குறிப்பிட்ட 30 நாடுகளுக்கு இலங்கை அனுமதி கொடுத்திருக்கிறது என்ற செய்தி வருகின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி இலங்கை ஆட்சியாளர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே இவங்களுக்கெல்லாமே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இவங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதான ஒரு ஆதாரங்கள் கிடைத்திருக்கிறது. அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் கோத்தபய ராஜபக்சே கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரவலாக பரவத் தொடங்கின. விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டது. எங்கே நான் கைது செய்யப்பட்டு விடுவேனோ என்கின்ற அச்சம் எழும்பிய காரணத்தினால் கோத்தபய ராஜபக்சே அவர்கள் நீதிமன்றத்தை நாடியிருந்தார். நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வருகிறது என்று நினைக்கின்றேன். அந்த விசாரணையில் தன்னை கைது செய்யக்கூடாது என்பது கோத்தபய ராஜபக்சேயுடைய ஒரு வேண்டலாக இருந்தது. அப்படி என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையப்படுத்தி ஒட்டுமொத்தமாக மொட்டு கட்சிகள் செய்திருந்த பாதகமான செயல்களை எல்லாம் முன்னிலைப்படுத்துவதற்கு இந்த அரசு முனைப்பு காட்டிவிட்டது என்பது நாம் அறியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. சுரேஷ் சாலை போன்று கைது செய்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள், பிள்ளையான் போன்றவர்கள், அவர் பிள்ளையானுடைய வலதுகரமாக இருந்தாலும் மௌலானா போன்றவருடைய வாக்குமூலங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு யார் காரணமாக இருந்தார் என்பதை மையப்படுத்திய நகர்வுகளை எடுத்துக்கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் தங்களுடைய அடுத்த நகர்வுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இது முன்பு ஆட்சியில் இருந்தவர்களுக்கு பெரிய சிக்கலாக மாறிவிட்டது. நாம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எதற்காக செய்தோம், ஏன் செய்தோம் என்கின்ற விடயங்களை எல்லாம் வெளியே வருகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக நம்மளை மக்கள் வெறுத்து விடுவார்கள் என்கின்ற எண்ணம் அவர்கள் மத்தியிலே இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் இந்த ஆட்சி தொடர்வதாக இருந்தால் தங்களுக்கு பெரும் சிக்கலாக மாறிவிடும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடிய அந்த சூழலில் இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இந்த ஆட்சி செயல்படுவதற்கான ஒரு களங்கள் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்கு தயாராக இருந்தார்கள். இது நாம் அறியக்கூடிய செய்தி. இன்னும் பல விடயங்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாறி இருக்கக்கூடிய ஒரு களமும் அதனை மையப்படுத்தி எதிர்க்கட்சிகள் தங்களுக்கான சாதகங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு முயற்சிகளும் எடுப்பதற்கான ஒரு களம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவைகளை குறித்த செய்திகள் தான் பரபரப்பாக இன்று இலங்கை அரசியல் களத்தில் பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில்தான் இலங்கையில் இன்று நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நடந்திருக்கக்கூடிய விடயங்கள் சற்று அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட
ஆட்சியாளர்களை ஒருவேளை அச்சம் கொள்ள செய்ய வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இதுபோன்ற செயல்பாடுகளை எடுத்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. அதாவது இன்று நாடாளுமன்றம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் முதலில் பல விடயங்களை குறித்து பேசுகிறார்கள். அப்படி பேசுகின்ற பொழுது ஒரு 20 பேர் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை எடுத்து வைத்து இந்த கருத்தை விவாதிக்க வேண்டும் என்று அவசரமாக இதை விவாதிக்க வேண்டும் என்று அந்த நாடாளுமன்ற தலைவரிடம் அவர்கள் அந்த கருத்தை எடுத்து வைக்கிறார்கள். அதற்கு நாடாளுமன்ற தலைவர் அதை அனுமதிக்கவில்லை. காரணம், இப்பொழுது இது தேவையற்ற ஒன்று என்று அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். ஆனால் இவர்கள் விடுவதாக இல்லை, இதற்கான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும், இதில் பல உண்மைகள் ஒளிந்திருக்கிறது, அந்த உண்மைகள் தெரிவதற்கான ஒரு களம் எடுத்து வைக்கப்பட வேண்டும். எனவே இந்த நாடாளுமன்றத்தில் இது விவாதிப்பதற்கு அந்த நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடியவர் அனுமதிக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனால் நாடாளுமன்ற தலைவர் இதை விவாதிக்க முடியாது என்பதில் மிக தெளிவாக இருந்து விடுகிறார். எனவே தாங்கள் கொண்டு வந்த ஒரு அவசரமான விவாதம் எடுக்கப்பட முடியாது என்று நாடாளுமன்றத்தின் தலைவர் அறிவிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று அந்த 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபையின் நடுவில் வந்து அவர்கள் சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று அந்த செங்கோலை பறிப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் எடுக்கிறார்கள். செங்கோலை பறிப்பதற்கான ஒரு முயற்சிகள் எடுக்கப்பட்டவுடன் சட்டத்தின் அடிப்படையில் இதை என்ன செய்யலாம் என்கின்ற யோசனைக்கு முன்பாக இந்த பிரச்சனையை சற்று குளிர வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நாடாளுமன்ற தலைவர் வந்து 10 நிமிடத்திற்கு அவையை ஒத்தி வைக்கிறார். அதன் பின்பு மீண்டும் அவை கூடுகின்றது. அப்பொழுது மீண்டும் இதே பிரச்சனை வெடிக்க அவை நடவடிக்கைகளை ஒரு 20 நிமிடத்திற்கு ஒத்தி வைத்தார். இந்த விடயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது இலங்கை அரசியல் களத்தில். அப்படி என்றால் எதிர்க்கட்சிகள் இப்பொழுது ஒன்றிணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கு தயாராகிவிட்டார்களா, அல்லது பெரிய நெருக்கடிகளை சந்திப்பதற்கான ஒரு களத்தை நோக்கித்தான் இப்பொழுது ஆளுங்கட்சியோடு செயல்பாடுகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. பத்திரிகை துறை நண்பர்களை பொறுத்தமட்டில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்றால், தற்பொழுது உள்ள சூழலில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியை தொடரவிட்டால் பல முன்னாள் தலைவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இதை எதிர்க்க வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களுக்கு எதிரான பல பொய்யான புகார்களை எடுத்து வைத்து ஆட்சியாளர்களை எதிர்க்க வேண்டிய ஒரு களத்தை கையில் எடுக்க வேண்டும். அதைத்தான் இப்பொழுது செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவசர தீர்மானம் போன்றவைகள் கொண்டு வரப்பட்டதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்பதை மையப்படுத்திய செய்திகளும் எடுத்து வைக்கப்படுகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கை அரசியல் களம், நாடாளுமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.